வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். வணக்கம் வணக்கம் சார். குருவே. கேக்குது. வணக்கம் குருவே. ஆ நான் தீவிர ஆராய்ச்சி இருக்கிறனால தாமதப்படுத்தி போகுது. ஆராய்ச்சி இருக்கிற எனக்கு இந்த நேரமே கிடையாது. அதனால 12 மணிக்கு ஓடிடுச்சு, 2 மணிக்கு ஓடிச்சு. பூரா அந்த காந்தத்தை இவங்க காந்தத்தை கொண்டு வராத வரைக்கும் தூக்கம் இல்லை. காந்தத்தை உருவாக்காத வரைக்கும் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. என்னது? ஆமா ஆமா. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க ஒரு 5 அட்ரஸ் அனுப்புனீங்களா எனக்கு மெட்ராஸ்ல. ஆமா. அதுல வந்து இந்த சிஎஸ்ஐஆர்ஐன்னு ஒரு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எங்க டைரக்டருக்கு மெயில் அனுப்புங்க, நாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கைட் பண்ணலாம். நீங்க இப்படி போன்ல பேசக்கூடாது, இதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, நீங்க மெயில் அனுப்புனாதான் அது உங்களுக்கு ப்ராசஸிங், நாங்க அது உண்டு அதை நாங்க டீட்டெயில் உங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அருமை அருமை அருமை, நல்ல முயற்சி, பாராட்டுகள் பாராட்டுகள் பாராட்டுகள். மொத்தம் 5 பேருக்கு ஃபோன் பண்ணேன். 2 பேர் வந்து அந்த 2 கம்பெனி வந்து நாங்க வந்து ஸ்டீல் தான் மெட்டல் தான் டெஸ்ட் பண்றோம், மேக்னெட் மெட்டல் கிடையாது அப்படின்ட்டாங்க. சென்னையில இல்லைன்ட்டாங்க. சரி. அப்புறம் சிஎஸ்ஆர்ஐ தான் ஃபோன் அடிச்சேன். மற்ற 2 பேரும் ஃபோன் பண்ணல. சிஎஸ்ஆர்ஐ ஃபோன் அடிச்சா நீங்க மெயில் அனுப்புங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்ப சிஎஸ்ஆர்ல அப்ப தெரிஞ்சு போச்சு, சிஎஸ்ஆர்ல வந்து மின்காந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. சரியா? ஆமா ஆமா. ரொம்ப பாராட்டுகள். நான் மின்காந்தம் சொல்ல மேக்னெட் தான் சொன்னேன் நான். சரி. நீங்க உங்க ப்ராசஸிங் எனக்கு மெயில் அனுப்புங்க, நம்ம டைரக்டருக்கு அந்த மெயில் அனுப்புங்க, அவங்க அடுத்தலாம் கைட் பண்ணுவாங்க உங்களை அப்படின்னாங்க. நீங்க அந்த மெயில் இருக்குல்ல, அந்த மெயிலுக்கு போ, அந்த மெயில் அட்ரஸ் எடுத்து நீங்க அப்படியே இமெயில் அனுப்பிச்சிருங்க. அப்படியே இமெயில் அனுப்பிச்சிருங்க. இல்ல அது எப்படி அனுப்பணும், அது அதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்க உங்க போன்ல இருந்தே அனுப்பலாம், போன்ல இருந்தே அனுப்பலாம். உங்க போன்ல இமெயில் இருக்கு, உங்களுக்கு இமெயில் எல்லாம் எதுக்கு, உங்களுக்கு இமெயில் இருக்கு இல்லையா? இல்ல, இமெயில் போனாவே உங்க இமெயில் என்னுடைய மேல இருக்கும். நீங்க அந்த செக்ரியினுடைய சென்னையில் இருக்கிற அந்த இமெயில் கீழே இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா காப்பி பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த மேட்டர் உங்களுக்கு காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, 8 மெட்டல் போட்டிருக்கிற மாதிரி. அது ஒரு தடவை படிச்சு பார்த்துருங்க. இந்த மாதிரி காந்த கலவை செய்யணும், இமெயில் அனுப்பிச்சிருங்க. ஒரே வினாடியில் அனுப்பிச்சிடலாம், ஒரே வினாடி தான். நீங்க இமெயிலுக்கு போக வேண்டிய அந்த போட்டோவை அப்படி காப்பி பண்ணி அனுப்பணுமா? அந்த போட்டோவை காப்பி பண்ணி எழுதுனா எழுத்து வடிவத்திலையும் அனுப்பலாம், எழுத்து வடிவத்திலையும் அனுப்பலாம். எழுத்து வடிவம் அனுப்பிச்சிருக்கேன், எழுத்து வடிவம் அதையும் காப்பி பண்ணலாம். நீங்க அந்த இமெயில்ல போனாவே அந்த மேல பின்னு மாதிரி கொடுத்துருப்பான், அந்த பின்னை தொட்டா ஃபைலு கீழே எல்லாமே காட்டும். நீங்க இந்த எழுத்து வடிவத்தை கூட அனுப்பலாம். எழுத்து வடிவம் ரொம்ப, எழுத்து வடிவம் இருக்கு இல்லையா, 8 பொருள்கள் மேக்சிமம் 8 பொருள் போட்டு பாருங்க, 8 பொருள் போட்டு அதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி ஏற்றி விட்டுறலாம். ரொம்ப எளிமையானது. ரொம்ப நேர்ல போய் பார்த்து பேசலாம் அப்படிங்கிற போனா, இல்ல நீங்க மெயில் தான் வரணும் அப்படின்ட்டாங்க. இங்க உள்ளதான் அலோடு கிடையாது, மெயில்ல அனுப்புங்க, நாங்க அப்புறம் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அப்ப நீங்க அதை முயற்சி பண்ணுங்க. நீங்க புரியுதா? எங்க இருந்து வேணா அனுப்பலாம், எந்த லண்டன்ல இருந்து கூட அனுப்பலாம். அது 10 பைசா செலவில்லை. அதுல அப்புறம் நேர்ல வர சொன்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா அதே தான் அங்கேயும் எங்கேயும் இதை விட பெரிய நிறுவனம் இங்க காரைக்குடியில் இருக்கு, மதுரைக்கு பக்கத்துல காரைக்குடியில் இருக்குது. நான் காரைக்குடி உள்ளே போயிட்டு வந்தேன். அது வந்து வருஷத்துக்கு 1 நாள் மட்டும் உள்ள விடுவாங்க, வருஷத்துல 1 நாள் மட்டும். அது ஆராய்ச்சி மையம், அது ராணுவ ஆராய்ச்சி பண்றது. ஆனால் நம்ம இப்ப பதில் வந்துருச்சே இல்லையே பாருங்க, பதில் வந்துருச்சு பாருங்க, அதுதான் உண்மை. அந்த பதில் நமக்கு இது ரொம்ப ஆணித்தரமானது. அப்ப அங்க காந்தத்தை ஆராய்ச்சி பண்ற மையம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு மத்த எங்கேயும் இல்ல இல்லையா? நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன்னா, நாங்க ஒரு மேக்னெட் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த அதுக்குண்டான மெட்டீரியல் பூரா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அந்த ப்ராசஸிங் எத்தனை ஹீட் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது அந்த ப்ராசஸிங் நான் சொல்றேன், அதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க என்ன செய்யணுமோ அந்த மேட்டரை எங்க டைரக்டருக்கு எங்களுக்கு மெயில் அனுப்புங்க, நாங்க அப்புறம் உங்களை இது பண்றோம் அப்படின்னாங்க. கரெக்டான பதில். இதுதான் புத்திசாலி அடைய. நீ தான் உருப்படியான ஒரு வேலை செஞ்சிருக்கிற, நீங்க தான் உருப்படியா வேலை செய்ய. அந்த தைரியம் துணிச்சல் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? இது தைரியம் கிடையாது, அறிவியல். என்னது அறிவியலுக்கு தைரியம் தேவையில்லை, மூளை தான் தேவை. என்ன தைரியம்? புலி எடுத்து போராடுறோமா, யானை எடுத்து போராடுகிறோமா? இது அப்படி இல்லை. அறிவியல் எடுத்து போராடுறதுக்கு தைரியம் தேவையில்லை, மூளை தான் தேவை. கேட்கற கேள்விக்கு பதில். இந்த மாதிரி யாருக்கு
நீங்க இப்ப ஒரு காந்தத்தை நீங்க செய்ய போறீங்கிறது அவனுக்கு மண்டையில ஏறிடும். நீங்க அனுப்பிச்சு பாருங்க, பதில் ஓடி வரும் பதில். இதுதான் நீங்க செய்யற வேலை. எலக்ட்ரிக்கல் மேக்னெட்னு போடணுமோ ஹெட்டிங்? அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அதெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கா இல்லையா உங்களுக்கு? வாட்ஸ்அப்ல வர 8 பொருள் போட்டிருக்கா இல்லையா? பாத்தீங்களா? படிச்சு பாத்தியா இல்லையா? அதான் நான் பார்த்தேன். இப்ப கூட அனுப்பியிருந்தீங்க, பார்த்த கடைசி கூட போன அனுப்பியிருக்கீங்க ஒரு போட்டோ. அதே இது அந்த இது அதான் இரும்பு, மேக்னீசியம், அதுக்கப்புறம் போரான், அலுமினியம், குரோமியம், அந்த நிக்கலும், அதுக்கப்புறம் இன்னொரு மேங்கனீஸ், அதுக்கப்புறம் இன்னொன்னு Mn2 என்னமோ போட்டிருக்கீங்க. அதுல அதேதான் மேக்னீஸ் தான். கடைசியில் கோபால்ட் 1% வரும் எல்லாமே. ஆமா, இதெல்லாம் சேர்ந்ததுதான். இதெல்லாம் சேர்ந்து அது பண்ணணும். அது முறை இருக்கு. எப்படி அந்த ப்ராசஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இதெல்லாம் செயற்கை நுண்ணறிவு எழுதி கொடுத்தது. ஒன்னும் யாரும் வாழாட்ட முடியாது. அப்படித்தான் செஞ்சாகணும். புரியுதா? இது கம்ப்யூட்டர் டிசைனோட யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. அறிவியல் இப்படித்தான் அறிவியல் இப்படித்தான் எழுதி கொடுக்கணும். இப்படித்தான் ப்ராசஸிங் லெட்டர். இதுக்கு பேரு ப்ராசஸிங் லெட்டர்னு பேரு. என்னது? ப்ராசஸிங் லெட்டர். இப்படித்தான் நீங்க செய்யணும். ஆனா அதுக்கு அந்த லேப் டெக்னீஷியன் தான் செய்ய முடியும். வேற யாரும் செய்ய முடியாது. ப்ரொஃபசர் கூட செய்ய முடியாது. அந்த லேப் டெக்னீஷியன் தான் செய்வா. என்னது? ஆமா, டெக்னீஷியன் இல்லாம நடக்காது. வெறும் ப்ரொஃபசர் வச்சுட்டு ப்ரொஃபசர் வெரிஃபிகேஷன் பாப்பாரு. நம்ம அனுப்பிச்சோம்னா அங்க இருக்கிற ஹெச்ஓடிஸ் பாப்பானுக்கு என்னடா அனுப்பிச்சிருக்கான்னு பாப்பான். படிச்சு பார்த்தது சரி ப்ராசஸ் பண்றாப்பா. ஏன்னா எல்லாம் படிப்படியா கொடுத்தாச்சு. எல்லாமே படிப்படியா கொடுத்தாச்சு. அதுக்கு சார்ஜ் பண்ணுவான். என்னடான்னு கேட்டா அந்த மெட்டலே அவன்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன் எல்லா மெட்டலும் சீப். எல்லா மெட்டலும் அவன் இருக்கும். ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடு, எல்லாம் மெட்டல் ஆக்சைடு. இண்டஸ்ட்ரியல் கிரேடு. என்னது? இண்டஸ்ட்ரியல் கிரேடு தொழிற்சாலைக்கு ஆனது. ரொம்ப மலிவு. இது பாத்தீங்கன்னா ஒன்னே இந்த குரோமியம் நிக்கல் மட்டும்தான் விலை அதிகம். மற்றது எல்லாமே கிலோ 300-400 மேல கிடையாது. நமக்கு தேவையே மொத்தமாவே சரி 100 கிராம் தான். 100 கிராம் அவ்வளவுதான். அது ஒரு மாதிரி வச்சுட்டோம்னா, அந்த 2 மாதிரி வச்சுட்டோம்னா உலகத்திலே கலக்கி போடலாம். உலகத்திலே ரெண்டு ஒரே தன்மையுடையதுதான். அப்படிதான் கிடையாது. ஒரு சாம்பிள் அவ்வளவுதான். ஒண்ணு வட்டமா இருக்குல்ல, சதுரமா, ரெண்டும் ஒரே எஃபெக்ட் தான். வட்டமா இருந்தானே சதுரமா இருந்தானே. மாங்காய் பெருசா இருந்தானே சிறுசா இருந்தானே மாங்காயோட தன்மை என்ன? புளிப்பு, அவ்வளவுதான். இது ரெண்டு வட்டமேனு சதுரம்னு ஒரு புண்ணாக்கும் கிடையாது. நம்ம பேசுற பேச்சுல மிரண்டோம் எல்லாருமே. என்னது? நம்ம அறிவியல் பேசுற சாதாரணம். இப்ப நான் பேசுறது அறிவியல் உலகமே பாக்குது. இன்னைக்கு ஒருத்த கேட்டிருக்கான், என்னங்க ஆன்டி கிராவிட்டி வில்ல என்னன்னு கேட்டிருக்கான். அதுதான்டா வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்க இது மெசேஜ் உங்க வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் நான் மின் பொறியாளர் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. அது என்ன படிச்சு கமெண்ட்ல போட்டுட்டாரு, யூடியூப்ல கமெண்ட்ல போட்டுட்டாரு. ஆமா ஆமா பார்த்தேன். அது என்ன படிக்கணும் யாருக்கு தெரியும்? கேட்டா கூட பதில் சொல்ல போட்டிருந்தாரு. என்ன படி பொறியாளர். நல்லது படிக்கட்டும். இந்த ஆன்டி கிராவிட்டி வில்ல யாருக்குமே தெரியாது. ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு சைக்கிள் சக்கரத்தை வேகமா சுத்திட்டு ஒரு விரல பிடிக்கலாம். சைக்கிள் சக்கரம் இருக்கு இல்லையா, வேகமா சுத்தி டக்குன்னு ஒரு விரல பிடிச்சி பாருங்க, டைன்னு ஒரே விரல சுத்தும். கீழே சாயவே சாயாது. ஒரு இதை மட்டும் பிடிச்சிங்க, ஹப்போட இருக்கு, சாப்பிட்டு இருக்கு, அப்படி அவ்வளவுதான். நடுவுல சுத்துது, நடுவுல சைக்கிள் சுத்துது. நம்ம விரல்ல வச்சு இந்த அட்டைய அப்படி சுத்துவோம். நம்ம நான் படிச்சு சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த வேகமா 1000 RPM சுத்துறப்ப 1000 RPM சுத்துறப்ப அந்த சக்கரத்துக்கு எடையே இருக்காது. 1000 RPM சுத்துறப்ப அந்த சக்கர வெறும்னா தூக்குன சக்கரத்துக்கு எடையே இருக்கும். புரியுதா? அதுல ஒரு அச்சுல தலைவுல ஒரு அச்சு வச்சுக்கணும். அச்சு வச்சு சுத்தினீங்க வச்சுக்கோங்க, மொத்த எடை இழந்து அந்த வேகமா சுத்துற வரைக்கும் இடம் தெரியாது. அப்படியே தூக்கலாம் 20 கிலோ தூக்கலாம். 2 அடி நீளம்ல ஒரு கம்பு, 2 அடி நீளம் ஒரு கம்பு. அது தலைவுல பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோ வட்டத்தட்டு, 20 கிலோ இடையில இரும்பு பிளேட்டு வச்சுக்கலாம். ஆனா இந்த 1000 RPM சுத்தணும். அப்படி 1000 RPM சுத்துச்சுன்னா இந்த தலைவை பிடிச்சிட்டு அப்படியே 2 விரல அப்படியே தூக்கிடலாம். ஆமா, இன்னைக்கு ஒரு 16 போட்டோ அனுப்பியிருந்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி, அது சுத்தி பாத்தீங்களா? அது என்னது?
இன்னைக்கு ஒரு மோட்டர் மாதிரி பல்லு வச்சு நீங்க சுத்தி சுத்தி பார்த்து வீடியோ நீங்க அனுப்பிருக்கீங்களா குரூப்ல? அதுதான் அதுதான் ஆட்டோவுக்கு வர்ற மோட்டார். அந்த டிசி அதே பிஎல்டிசி மோட்டார், அதே பிஎல்டிசி மோட்டார். இப்ப வண்டியில ஓடுது இல்லையா, பைக்ல ஓடுறது பூரா அதுதான். அதுக்கு அந்த இடத்துல அந்த வெள்ளையா இருக்கிற காந்தத்தில் நம்ம காந்தத்தை வச்சா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த காந்தம் செத்து போன காந்தம், அது வெப்பத்துல செத்து போச்சு, வெப்பத்துல செத்து போச்சு. ஒண்ணு ஒட்டாது. இப்ப பாத்தே பரவாயில்ல, நீ பார்த்து இந்த கேள்வி கேட்கற. அதே இடத்துல நான் கண்டுபிடிச்ச காந்தத்தை வச்சோம்னா 50 வருஷத்துக்கு சூடாகாது. பாரு, இவரு அந்த வண்டி தான் ஓட்டுறாரு, மின்காந்த வண்டி, எலக்ட்ரிக் பைக் தான் ஓட்டுறாரு, ஸ்கூட்டரு. உனக்கு உண்மையாலுமே உனக்கு இந்த தைரியம், துடிச்சல், அறிவு இருக்குதே, நீ பெரிய விஞ்ஞானி, நீ பேசி நீ கரெக்டா வந்துடும். இது என்ன மீறி பண்ண ஒரு 20,000 செலவாக்கு போனா வெங்காயமாச்சு. என்னது 20,000 செலவாகும். அதனாலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சீப் ரேட்டு, பிரைவேட்ல செய்ய முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சீப் ரேட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இத பாத்துட்டு முடிச்சுக்கிட்டான்னு வச்சுக்க, அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளை கூப்பிட்டு கேட்க, அப்பா டே கண்டுபிடிச்சிட்டா பெரிய சாவிடா, டே கடவுள்ற உடனே மாலை மாதிரி பிரதமர் வரைக்கும் போயிரு செய்தி. எங்க போயிரு? ஆமா, இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காதது. அது இன்னைக்கு பேசியிருக்கேன். கடுமையான தரமான லேப் வேணும்னு சொல்லியிருக்கேன். அந்த தரமான லேப் அங்க மட்டும்தான் இருக்கு, மத்திய அரசாங்கத்துல மட்டும். கரெக்டா நீ பதில் சொல்லியிருக்க, மத்திய அரசாங்கத்துல தான் இருக்கு. சரி, எனக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் தவிர எவனும் செய்ய முடியாது எதைய. ஆனா மத்த பிரைவேட்ல கேட்டது பூரா அவங்க நாங்க செய்ய மாட்டோம், எங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. அதேதான் பதில். சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்க. நான் 5 அட்ரஸ் அனுப்பினீங்க, அதுல 2 பேர் போனை எடுக்கல. 2 பேர் போனை எடுத்துட்டு இது நாங்க செய்ய மாட்டோம், மேக்னெட் செய்ய மாட்டோம், நாங்க ஒன்லி ஸ்டீல் மட்டும் தான் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு போன் பண்ண, இவங்க தான் போனை எடுத்து இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க மெயில் டைரக்டருக்கு மெயில் அனுப்புங்க, நாங்க அடுத்த ப்ராசஸிங் பண்றோம் அப்படின்னாங்க. இல்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, நீங்க மெயில் அனுப்புங்க, நாங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை கொண்டு போகணுமோ அதை கொண்டு போயிட்டு உங்களுக்கு ப்ராசஸிங் பண்ணுவோம். இப்ப நான் அந்த வேலையை பண்றேன் பாருங்க. இப்ப நான் அந்த வேலையை பண்றேன் பாருங்க. நான் பண்றேன், நீங்களும் பண்ணுங்க, நானும் பண்றேன். இப்ப நான் என்ன ஒரு நிமிஷத்துல பண்ணிடுறேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சிஎஸ்ஆர் அவங்களோட டைரக்டருக்கு அந்த மெயில், கம்பெனியோட மெயில் எடுத்து அதுல அனுப்ப சொல்றாரு. அதை இப்ப அனுப்புறேன் பாருங்க, நான் அனுப்பிச்சிடுறேன். உங்களுக்கு அனுப்பிச்சு நீங்களும் அனுப்புங்க, நானும் அனுப்புறேன். என்ன பதில் மட்டும் பாக்கலாம். என் பொண்ணு அனுப்ப சொல்றேன். இந்த நீங்க இதே அனுப்பலாமா? நீங்க காரைக்குடிக்கும் அனுப்பலாம், காரைக்குடிக்கு அனுப்பலாம். அந்த அட்ரஸ் அனுப்புறேன், மதுரை. நீங்க அந்த இமெயில் நீங்களும் அனுப்பலாம். இது நாங்க கண்டுபிடிச்சேன்னு சொல்ல, நாங்க கண்டுபிடிச்சதா முண்டோன்னு சொல்லலாம். அதுல புரியுதா? அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு அளவு டைரக்டர் போட்டிருப்பாங்க, டைரக்டர் அவ்வளவுதான். நான் வேலை ஃபார்மேட் வச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க பாருங்க, அதுவே நீங்க அனுப்பலாம். இடத்துல சிஎஸ்ஆர்னு போட்டு ஒரு அவனு போட்டிருப்பேன், சிஎஸ்ஆர்னு போட்டு சிஎஸ்ஆர் செக்ரட்டரி போட்டு அட்ரஸ் இருக்குமே. அது அந்த அட்ரஸ் தான் நான் கூகுள்ல போய் அந்த அட்ரஸ் அப்படி காப்பி பண்ணி கூகுள்ல போனா அவன் கான்டாக்ட் நம்பர் எடுத்தேன் போய். ஓ, அருமை அருமை அருமை. அந்த நம்பர் எனக்கு அனுப்புங்க, அந்த நம்பர் எனக்கு அனுப்புங்க. நீங்க கூகுள் ஒருத்தருக்கு தான் நம்பர் இருந்தது. நீங்க 5 அட்ரஸ்ல வந்து ஒரு ஆளுக்கும் 2 ஆளுக்கும் நம்பர் இருந்தது, மற்ற 3 கம்பெனிக்கு நம்பர் இல்லை. அப்ப அந்த அட்ரஸை பூரா காப்பி பண்ணி நான் கூகுள்ல போய் அந்த என்னுடைய மேப்ல போய் போட்டேன். மேப்ல போட்ட உடனே அதுல அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் அதுல டீட்டெயில் வந்துச்சு. அந்த நம்பர் எடுத்து போட்டு ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணி பேசினேன். அருமை. இதுதான் உண்மையான ஒரு தேடுதல், உண்மைதான் அறிவாளிக்கு அடையா. அப்ப நீ என்ன பண்ற? நீயும் இந்த உலகத்தை காப்பாற்றுக்கு முயற்சி செய்யறான்னு பாப்பா. எனக்கு இன்னும் 2வது ஆள் கிடைச்சிருக்கு. நீ உனக்கு பொருளாதார வசதி அல்ல, இங்க முயற்சி தான் தேவை. என்னது முயற்சி தான். இவ்வளவு வேலை பண்ணிருக்கு. ஏன் நீ நான் பண்ணாத வேலை நீ எல்லாம் பண்ணிருக்கிற? நான் வந்து 5 அட்ரஸ் எங்க இருக்குன்னு தேடினேன். சிஎஸ்ஆர் தரமணி எனக்கு அட்ரஸ் தெரியும், மத்த எல்லா அட்ரஸும் அட்ரஸ் இல்ல. ஒரு எல்லாமே கம்பெனி நேம் தான் இருக்குது, சென்னை தான் இருக்குது. இந்த அட்ரஸை தேடினா ஒண்ணு பூந்தமல்லி கிட்ட நசத்துப்பேட்டை, ஒண்ணு சிட்லப்பாக்கம். சரி, அவ்வளவு தூரம் போக முடியாது, முதல்ல போன் பண்ணி கேட்போம் உங்களுக்கு அப்படின்னு ஒருத்தருக்கா போன் நம்பர் உள்ள போய் போன் நம்பர் எடுத்தேன். கான்டாக்ட் நம்பர் எப்படினாலும் கூகுள்ல இருக்கு, அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து பேசினேன். அதாவது காந்தத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ற பாரு, இந்தியாவில முதல்ல நீ ஒருத்தன் தான். உண்மை. மேட்ரு அனுப்புறீங்க, அந்த மேட்ரு அனுப்ப போறோம், நம்மளா கண்டுபிடிதான் சொல்லி. ஆமா, அதான் உண்மை. 7 தடவை படிச்சேன்னா வந்து இதை நாங்க கண்டுபிடிச்சதாட 6 மாசமா பேசி கண்டுபிடிச்சுன்னு சொன்னா ஆமான்ட்டு போக வேண்டியதுதான். ஆமா, எங்க வாத்தியாரும் சேர்ந்து நாங்களே சேர்ந்து கண்டுபிடிச்சேன்னா நீ மனப்பாடமா சொல்லு இரும்பு. அது ஒண்ணும் இல்ல,
அப்படியே திருப்பி சொல்லு. வேற ஒண்ணுமே இல்ல. மெக்னீசியம் 40%, இரும்பு வந்து 30%, அதுக்கப்புறம் அலுமினியம், குரோமியம் எல்லாம் 5% போட்ட வேண்டியதுதான். போரானு, நிக்கலு, அப்புறம் மேங்கனீஸ், அவ்வளவுதான். இதெல்லாம் சொன்னீங்க. ஆமா, அந்த இதெல்லாம் வந்து பால் மில்ல போட்டு ஒரு 12 மணி நேரம் கலக்கணும். பால் மில் ஒரு பால் போட்டு எல்லா கிரெயின் உள்ள போட்டதுக்கு அப்புறம் அப்படியே கரைந்து எல்லாம் ஒரே தரமா 12 மணி நேரம் அரைக்கணும். 12 மணி நேரம் அரைக்கும் பொழுது அது எல்லாம் ஒரே தரமா வந்துடும். எல்லாமே ஒரே தரமா 12 மணி நேரம் அரைக்கும். நம்ம அதுக்கு சொல்லியிருப்போம் பாருங்க. பால் மில்ல போட்டு அரைக்கணும்னா அது ஏன்னா ஒரே மாதிரி வரணும். ஏன்னா வெவ்வேறு தன்மையுடையது. அது ஒரே மாதிரி வந்ததுக்கு அப்புறம் 400 டிகிரில முதல்ல லேசா சூடு பண்ணணும். 400 டிகிரி அதுல இருந்து கலந்ததுக்கு அப்புறம் ஒரு 400 டிகிரில ஒரு அச்சில போட்டுக்கணும். என்ன வடிவம், சதுரமோ வட்டமோ எப்படி வேணா இருக்கலாம். ஒரு 100 கிராம்னா 100 அச்சில போட்டு 5 டன் வச்சு பிரஸ் பண்ணணும். முதல்ல ஆமா அதுல என்ன கேட்டீங்கன்னா முதல்ல பிரஸ் பண்ணிடணும். பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது முதல்ல 400 டிகிரில சூடு பண்ணணும். முதல்ல ஃபர்ஸ்ட் சூடு 400 டிகிரி பண்ணதுக்கு அப்புறம் ஆறி எடுத்து செக் பண்ணணும். அதை எடுத்து செக் பண்ணணும். அதற்கப்புறம் என்ன பண்ணோம்னா மறுபடியும் என்ன எடுத்து பண்ணணும். ஆமா, அப்படி படிப்படியா சூடு பண்ணி மறுபடியும் எடுத்து பார்க்கணும். அப்புறம் கடைசியில 1200 டிகிரி இயற்கையாகவே அந்த 1200 டிகிரிலையும் 2 மணி நேரம் வச்சிருக்கணும். அந்த 1200 டிகிரிலையும் 2 மணி நேரம் வச்சிருக்கணும். அதற்கப்புறம் தான் மெதுவா ஆற விடணும். உள்ளே ஆறிடணும். இதெல்லாம் அதுல இருக்கு. கரெக்டா உள்வாங்கி இருக்கு. அவ்வளவுதான். இது சிம்பிள், ரொம்ப எளிமை. நாம பொருளை கொடுக்கறோம். இது அதிகபட்சமா 1 நாள் ஆக 2 நாள் ஆகும். அவ்வளவுதான். அவன் 10 நாளே எடுத்துட்டு போறான். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் நமக்கு ப்ராசஸிங் பண்ணி கொடுத்தா ஓகே தானே. அவன் தான் பண்ண முடியும். உங்க பேரே சொல்ல, நான் தாயே கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். யாரா கூட யாரானா எங்க வாத்தியார் இருந்தாரா நான் சொல்லிட்டு போறேன். நான் அடிச்சு நொறிக்கிற மாட்டேன். அதுக்கு தான் ரிப்போர்ட்டே அனுப்பிச்சிருக்கும் பாரு. நீ என்ன பண்றீங்கன்னா அப்படி கேட்ட நீ இமெயில அனுப்பி பண்ணுங்க. உடனே இப்பவே பண்ணு. இமெயில பண்ணி விட்டுரு. இமெயிலுக்கு போ, காப்பி பண்ணி அனுப்பு. இமெயிலுக்கு போய் முதல்ல காப்பி பண்ணிக்கோ. அப்புறம் அப்படியே லெட்டர் ஒன்று போட்டிருக்க மாதிரி செக்யூரிட்டி லெட்டர், அதை அப்படியே ஏற்றி விட்டுரு. அல்லது இப்ப நான் என்ன பண்றேன், அந்த மேல அந்த அந்த செரமனியினுடைய அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் காப்பி, அந்த டைட்டில் ஹெட்டிங் கேட்பான். மேல பார்த்து டைட்டில் அதுல வந்து நியூ மேக்னெட், அது டைப் வந்து நியூ மேக்னெட்னு போட்டுங்க. நியூ மேக்னெட், நியூ செராமிக் மேக்னெட், சும்மா ஏதோ ஒன்று போட்டுக்க. நியூ செராமிக் மேக்னெட், நியூ இன்வென்ஷன் கொடுத்துரு. நியூ இன்வென்ஷன் செராமிக் மேக்னெட். மண்டே உடைச்சிடும் அவனுக்கு. நியூ இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு. அவ்வளவுதான். செராமிக்னா மண்ணு, அவ்வளவுதான். செராமிக்னா ஒரு அளவும் கிடையாது. மண்ணு என்னது, மண்ணை சுடுறதுதான், ஒரு இளவும் கிடையாது. செராமிக்னா மண்ணு. செராமிக் எங்கேயே போக ஒரு இளவும் கிடையாது. ஒரு களிமண்ணை சுட்டோம்னா அது செராமிக். களிமண் இருக்கு இல்லையா, மானங்கட்ட களிமண்ணை சுட்டோம்னா அது செராமிக். வேற ஒரு அளவும் கிடையாது. இதை செராமிக்னு கதை விட்டுட்டு இருக்கிறான் புண்ணாக்கு புடலங்காய். ஒரு அளவும் கிடையாது. அது என்னது, ஒரு மண்ணு. அது மண்ணு பயலுங்க. உட்காந்து போற மண்ணுங்க. ஒண்ணு கண்டுபிடிக்க சும்மா சம்பளம் வாங்கி தெரியுதுங்க எல்லாமே. நீ கொடுத்து பாரு, வெதர் கழட்டு போயிடும் அவனுக்கு. புடுக்கு நடுங்கிறவனுக்கு. என்னது, அங்க இருக்கிற இஸ்ரோல இருக்கிறவனுக்கும் சரி, அப்புறம் செக்யூரில் இருக்கிறவனுக்கும் சரி, அப்புறம் ஐஎட் இருக்கிற புட்டுக்கு நடுக்க ஆரம்பிக்க. புட்டுக்கு சாதாரணம் இல்ல, சும்மா இல்ல. இது வந்து பசி தாகத்தோடு வெறியோடு கண்டுபிடிக்கப்பட்டது. என்னது, பசி தாகம் மாவனங்கள. அதாவது ராக்கெட்டுக்கு எதிராக வேலை செய்யுங்க இந்த வேலை. ராக்கெட்டை இனிமேல் உலகத்துல பறக்க கூடாது. எல்லாமே நூல் கட்டி மேல போகணும். எப்படி நூல் கட்டி மேல போகணும். அது சிலந்தி தான் அடையாளம். சிலந்தி எப்படி நூல் கட்டி மேல போகுது, அந்த மாதிரி நேரா போகணும். ராக்கெட்டு வளைஞ்சு போறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னடா ராக்கெட் விட்டுறீங்க, வளைஞ்சு போற ராக்கெட், மானங்கட்ட ராக்கெட். எத்தனை பேர்த்த சாவடிச்சிருக்கு நீங்க. கேட்டேன் நியூட்டன் கிழிச்சாரு, ஐன்ஸ்டீன் வளைச்சாருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க நியூட்டனுக்குள்ள நெத்து குத்தா அப்படியே மேல போவோம். டொயின்னு நெத்து குத்தா மேல போவோம். டொயின்னு நியூட்டன் பார்வை ஓரளவுக்கு சரி, ஐன்ஸ்டீன் பார்வை கோணையானது. இந்த இடத்துல நியூட்டன்ங்கிறது நெத்து குத்தா மையத்திலிருந்தே மேல போகணும். நீங்க பாருங்க, நீங்க பனை மரத்துல செங்குத்தா ஏறுங்க, பாதிப்பு இல்ல.
வளைஞ்ச பணத்துல ஏறி பாருங்க, கீழ் பொத்துன்னு விழுந்துருவீங்க. வளைஞ்ச பணத்துல ஏற முடியுமா? ஏற முடியாது. இந்த முட்டாளுங்க வளைஞ்ச பாதையில் விடுறானுங்க, அறிவட்ட முட்டங்க. பணமான மாதிரி நேரா போகணும். எப்படி? வெயிட்டே தெரியாது, வெயிட்டே தெரியாது. நீங்க சாஞ்ச கட்டத்துல நீங்க ஏறி பாருங்க, என்ன நடுங்க, அத்தனை சக்தி விரயமாயிரும், உயிரே ஆபத்து. அதனாலதான் செங்குத்தா எப்பவுமே சிலந்தி பாத்தீங்கன்னா செங்குத்தா மேலேறி செங்குத்தா கீழே இறங்கும். என்ன மாதிரி கண்டுபிடிப்பது? அதுக்கு 2 புள்ளி வேணும், 2 புள்ளி. அது பூமியில ஒரு புள்ளி வச்சுக்கும், எச்சி அப்படி துப்பும் பாருங்க, என்ன கண்டுபிடிப்பு. எச்சி அப்படியே துப்பும், மேல அப்படியே மேலவே ஒட்டிக்கும். அது 2வது புள்ளி. என்னது 2வது புள்ளி? 2 புள்ளி வேணும். இவன் இப்ப இருக்கிற முண்டங்கள்லாம் ஒரு புள்ளியில போகுதுங்க. என்னது ஒரு புள்ளி? மிகப்பெரிய ஆபத்தானது. 2வது புள்ளி எங்க இருக்குன்னே தெரியாது இந்த முண்டங்களுக்கு. எந்த முண்டங்களுக்கு? இந்த ஐன்ஸ்டீன் நம்பர் முண்டங்களுக்கு 2வது புள்ளி எங்க இருக்கு? இதான் நாம 2 புள்ளி அடிப்படையாக கொண்டவங்க. நம்மள இந்த குவாண்டம் இன்ஜினியரிங். நம்மளது என்னது? குவாண்டம் இன்ஜினியரிங். குவாண்டம் இன்ஜினியரிங். குவாண்டம் இன்ஜினியரிங்னா 2 தன்மைன்னு அர்த்தம். என்னது? 2 தன்மை. ஆமா, அவர் கேட்டாருன்னா சார் குவாண்டம் இன்ஜினியரிங் சொல்லுங்க. அவர் கேட்டான்னு வச்சுக்கங்க, அவனாச்சும் போன் பண்ணி குவாண்டம் இன்ஜினியரிங் சொன்னா என்னன்னா குவாண்டம். ஆமாயா, 2 தன்மையுடையது. டபுள் எஃபெக்ட். டபுள் எஃபெக்ட். என்னது? அந்த இது சிங்கிள் எஃபெக்ட். யாரு? ஐன்ஸ்டீன்ல சிங்கிள் எஃபெக்ட். அது தோத்து போயிடும். நாம சொல்றது டபுள் எஃபெக்ட். நம்மள யாரு தெரியுமா? ஜெர்மனிக்காரன் சொல்ற மாதிரி. ஜெர்மனிக்காரன் டபுள் எஃபெக்ட் வேணும்பா. அவன் சொல்றத நாம கரெக்டா போகுது. அதுக்கு பேரு ஹைசன்பெர்க்பாங்க. ஐசன்பெர்க், மேக்ஸ் பிளாங், அவங்க தான் பெரிய ஆளுங்க, ஜாம்பவானுங்க. அவங்ககிட்ட தோத்து போய் ஓடி போன ஆள் தான் ஐன்ஸ்டீன். யார்கிட்ட தோத்து போட்டு ஓடிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹைசன்பெர்க், மேக்ஸ் பிளாங்க் விதிகளுக்கு அவங்க தான் கண்டுடே 2 தன்மை இருக்குன்னு சொன்னானுங்க. நீ சொல்ற மாதிரி ஒரு தன்மை கிடையாதுடா, 2 தன்மைன்னு சொன்னவங்க தான் இந்த ஜெர்மனிக்கு. நம்ம அவங்களோட சேர்ந்துட்டு இப்போ ஐன்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சாரு? ஐன்ஸ்டீன் வளையுதுன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்? எது வளையுது? எல்லாமே வளையுதுங்கிற. நாம சொல்றோம் டே வளையட முட்டாளு வட்டம் அடிக்குது. நம்ம சொல்றோம் டே முட்டாளே வட்டம் அடிக்குது. நம்ம சொல்றோம் என்னது? வட்டம் தாண்டா பாதுகாப்பு. வட்டம் தாண்டா முழு பாதுகாப்புன்னு சொல்றான். வட்டம் முழு பாதுகாப்பா? வளைய முழு பாதுகாப்பா? வளைஞ்சிருக்கிற ஆபத்து. வட்டம் முழு பாதுகாப்பு. வட்டம் தான் முழு பாதுகாப்பு. அப்ப 2 இயக்கம் தான் இருக்குது. ஒண்ணு நேர்கோட்டு இயக்கம், 2வது வட்டக்கோட்டு இயக்கம். இந்த 2 கோட்டு இயக்கம் தான் அடிப்படை. ஆனால் ஐன்ஸ்டீன் சொல்றது தப்பு. அது அரைகுறை 50 விழுக்காடு தான் உண்மை. முழு விழுக்காடு உண்மை. ஐன்ஸ்டீன் சொல்றது அரை வேக்காட்டு தானே, 50 விழுக்காடு தான் வெந்து போனது. நாம சொல்றது முழு வட்டம். என்னது? முழு வட்டம். வட்டத்துல எல்லாமே இருக்கு. நீ சொல்ற அப்புறம் நேர்கோடு. ஐன்ஸ்டீன் சொல்ற, நியூட்டன் சொல்றது நேர்கோடு, நாம சொல்றது வட்டக்கோடு. இது 2 தான் கரெக்ட். ஐன்ஸ்டீன் சொல்றது அடிப்படையில் பாதி தான் உண்மை. நீ ஐயா அரை வட்டம் போட்டு ஐன்ஸ்டீன் சொல்லி அரை வட்டம் சொன்னாவே அரை வேக்காடுன்னு அர்த்தம். அரை வட்டம் சொன்னாவே அரை வேக்காடு. முழு வட்டம் தான் முழு வட்டம்னா முழுமையா வெந்தாத்தே திங்க முடியும். அரைகுறை வந்து காமால. அரைகுறைய தின்னா காமால வந்துரு. அரிசி தின்னா காமால வந்துரு. அரிசி தின்னா காமால வந்துரும். தின்னா பாக்கலாம், அரிசி தின்றா பாக்கலாம். ஐடி காரனா அது ராணுவத்தில் இருக்கிற பெரிய அறிவாளிதான. அரிசி பச்சை அரிசி தின்றா பாக்கலாம். நீ 1/2 கிலோ தின்றா. நீ 1/2 கிலோ சோறு திங்கிறது 1/2 கிலோ அரிசி தின்னு பாடுறன்ற இது அறிவியல். இங்க ஐன்ஸ்டீன் அறிவியல் வருது. ஐன்ஸ்டீன் அறிவு அரை வேக்காடு. அவ்வளவுதான். அது முழு வேக்காடு கிடையாது, அரை வேக்காடு. நாம முழு வேக்காடை பத்தி பேசுறோம். முழு வட்டம் நம்ம 2 கொள்கை. இது தொல்காப்பியத்தில் இருக்குது. தொல்காப்பியத்துல 2 கொள்கை பேசுது. நேரு நிறைன்னு சொல்லுவாங்க. நேரா போறது, நிறையா இருக்கிறது. நிறைனா வட்டம் நடத்த. நிறைமதிம்பாங்க. நிறைமதினா என்ன? முழு நிலா. தமிழ்ல இது தமிழ் 20,000 ஆண்டுக்கு முன்னாடியே தெளிவா ஆணி அடிச்சிருச்சு. 2 இயக்கம் தான் அப்படிங்குது. ஒண்ணு நேரா போறது. நிறைந்த மனம், நிறைந்ததுன்னு சொல்லுவோம்ல, நிறைந்த மனம். அந்த அதெல்லாம் கரெக்ட் தான். அதை விட இப்படி ஐயோ அது கரெக்ட் தான். இப்படி மண்டையில அடிக்கிறமா சொல்ல. நிறைமதின்னு சொன்னா புரியும். ஓ மதியனா வட்டம்டான்னு அர்த்தம். நிறைமதினா முழு வட்டம் அர்த்தம். புரியுதா? நேரா போறது அம்பு. நேரா போறது அம்பு. வில்லு வளைஞ்சிருக்கும். வில்லு தான் அரை வட்டம்னு அர்த்தம். வில்லு வளைஞ்சிருக்கும். ஆனா அரை வட்டத்துக்கு பவர் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா அது பாதி தான். ஆனா முழு வட்டம் அப்படி சுழன்று அடிக்கும். முழு வட்டம் 3 சக்தி இருக்கும். முறுக்கு விசை இருக்கும், வளைவு கோட்டு விசை இருக்கும்,
சுழல்கின்ற விஷயம் இருக்கும். 3ம் சேர்ந்த சக்கரத்தை தான் நாம கண்டுபிடிக்க போறோம். இந்த 3 சேர்ந்த சக்கரம் வந்து உலகத்துல எவனால வடிவமைக்க முடியாது, அது இனியன் மட்டும்தான் அது முடியும், வேற எவனால வடிவமைக்க முடியாது. நான் வந்து நியூட்டன் கொள்கையும் ஐன்ஸ்டீன் கொள்கையும் இனியன் கொள்கையும் 3 சேர்த்து அடிக்கிறேன். என்னது 3? இந்த சக்கரத்தை நான் வடிவமைச்சாச்சு. சக்கரத்தை வடிவமைச்சு இன்னைக்கு போட்டிருக்கோம், ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன் பாருங்க. சக்கரத்தை வடிவமைச்சு வண்டி ஓட்டி பார்த்தாச்சு. வண்டி ஓட்டி பார்த்து 1 ஹெச்பி கொடுத்து 8 ஹெச்பி முறுக்கு விஷயம் மாத்தி அதை வந்து 3 ஹெச்பி இருக்கிற மோட்டார்ல டைனமோ விடும்போது கரண்ட் பயங்கரமா எரிஞ்சுது. லைட்டு அப்படியே எரிஞ்சிட்டே இருந்தது. 11 நிமிஷம் எரிஞ்சுது. 1 ஹெச்பி அது 8 ஹெச்பியா மாத்தினேன். எப்படி மாத்துறது? என்ன ஜீம்பூபாவா? இல்ல, வெவ்வேறு பரிணாமம். அது கிட்டத்தட்ட 12 பரிணாமத்தை 12 வகையான தத்துவத்தை உள்ள கொண்டு வந்தேன். எத்தனை தத்துவம்? 12 தத்துவம். 12 தத்துவத்தை உள்ள கொடுக்கறப்ப அது கதறிடுச்சு. அதுக்கு வெட்ட விறுத்து போச்சு. இந்த டைனமா நாரி போச்சு. அட்டாடங்கப்பா. ஏன்னா ஒரு டைனமாவுக்குள்ள ஒரு டைனமோ இருக்கு, கரண்ட் தர டைனமோ இருக்கு. இங்க டிசி வச்சிருக்கேன். ஒரு பக்கம் டிசி, அது வெறும் 750 வாட்ஸ் தான் இருக்கும். டிசி வேற, ஏசி வேற. நான் டிசி கரண்ட்டை கொடுத்து ஒரு சக்கரத்தை 8 அடி அகலம் உள்ள 200 கிலோ எடை, 8 அடி அகல 1200 ஆர்பிஎம் இந்த வேகத்துல சுத்த வைக்கிறான். ஒரு நிமிஷத்துல 60 வினாடியில சுத்துது பயங்கர வேகத்துல. கிட்ட யாரு போனாலும் பிடிச்சி உள்ள இழுத்துரும். எப்படி ஃபேனுக்கு பக்கத்தால போனா முடி டைன்னு இழுத்துரும். ஃபேனு பக்கத்தால போய் பாருங்க, முடியெல்லாம் போய் சிக்கிக்கும். பொம்பளைக்கெல்லாம் பக்கத்தால போனா முடி இப்படி டபக்குன்னு இழுத்துரும். ஆளவே தலை சுத்திரும். புரியுதுங்களா? அதனால பொம்பளைக்கெல்லாம் இந்த பெரிய ஃபேன் பக்கத்துல போகக்கூடாது. பெரிய ஃபேன் பக்கத்தால போகக்கூடாது. அழகு ஏட்ட அப்படி விரிச்சு போட்டுன்னு வச்சு டக்குனு உள்ள மாட்டுச்சுன்னா பிடிச்சி தலையை இப்படி டம்முன்னு ஒரு சாத்தி விட்டுரும். புரியுதா? இதெல்லாம் நம்ம பொம்பளைக்கு தெரியாது. கல்யாண மரத்துல பாத்தீங்கன்னா 2 லீஃப் இருக்கிற ஃபேனெல்லாம் இருக்கும். ரொம்ப ஆபத்தானது. அதெல்லாம் 2 லீஃப் இருக்கும். அது பாத்தீங்கன்னா பயங்கர ஆபத்து. 2 தகடு தான் இருக்கும். இரும்பு கனமா இருக்கும். மத்தெல்லாம் லேசா இருக்கும். அது பார்த்தா 2 பிளேடு மட்டும் இருக்கும். அவ்வளவு வேகத்துல சுத்தும். பின்னாடி போய் முடி வரிச்சு போட்டு நின்னாங்கன்னு வச்சுங்க, புடிச்சு இழுச்சுன்னா ஒரே சுத்து மண்டையை ஒரு அடிச்சு சாகடிச்சே போகணும். புரியுதுங்களா? முண்டங்களாட்டு போய் நிக்க கூடாது. அப்படியே காத்து வாங்கி நிக்க கூடாது. ஃபேனுக்கு முன்னாடி நிக்கலாம். ஃபேனுக்கு பின்னாடி போகக்கூடாது. ஃபேனுக்கு போய் பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. வேண்டாம் சார், போய் பாருங்க. அப்படியே விரிச்சு போட்டு பொம்பளை ஆம்பளைகளும் அப்படியே ஜடா முடியெல்லாம் இருக்கானுங்க இல்லையா, அவனை போய் பின்னாடி நின்று பாருங்களேன். ஓடி பாருங்க அவனுங்களை என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அதே மாதிரி இந்த விமானம் ஓடிக்கின்ற பொழுது விமானம் ஓடுறப்ப இந்த ப்ரொப்பலர் பயங்கர சுத்தும். பாத்தீங்கன்னா எதுக்கால இருக்கிற ஆளைவே உள்ள சாட்டுரும். கிட்டே போகக்கூடாது. ஆளவே உள்ள இழுத்துரு. 10 அடிக்கு அப்பால் இருந்து வச்சுக்க, அப்படியே இழுத்து உள்ள தள்ளிடும். டபக்கம் உள்ள சாப்பிட்டு ஒரு ஒரே எப்படின்னு அரைச்சி வெடி தள்ளிடும். அதெல்லாம் ஆனா யாரும் அனுப்ப மாட்டாங்க. அதெல்லாம் வேற. ஆனா அதெல்லாம் நடக்கும். ஆமா, விமானம்ங்கிற சாதாரண விஷயம் அல்ல. அது 100 டன் 300 டன் எடை இருக்குதுயா. 300 டன் நினைச்சு கூட பார்க்க. எத்தனை டன்னு? 300 டன். அப்படியே மேல போகுதுன்னா அது பெட்ரோல் மட்டும் 50,000 லிட்டர் வச்சிருப்பான். டீசல் அதுக்கு ஒரு விமானத்துக்கு ஒரு பெட்ரோல் இருக்குது. அது வந்து கெரோசின் மாதிரி இருக்கும். அது என்னமோ ஒயிட்டுன்னா அது நம்ம பேர் தான் சொல்லாது. ஒயிட்டு கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, ஒரு தண்ணி மாதிரி தான். அது ஒயிட்டுன்னு வெள்ளையா நினைச்சுக்க. காட்டு மிராட்டி நமக்கு மூளை வந்து ஒயிட்டுன்னு வெங்கடா ஒயிட்டுன்னு கேட்கணும். அப்படி சொல்லி அப்படி ஒயிட்டும் கிடையாது. ஒரு பெட்ரோலுக்காவது நிறம் இருக்குது, அதுக்கு நிறமே கிடையாது. இப்ப சீமனைக்கு நிறமே கிடையாது. சீமனை இருக்கு இல்லையா, அதுக்கு நிறமே கிடையாது. இவனா ப்ளூ கலர் சேர்த்திடுவான். ப்ளூ கலரு சேர்த்துருவான். ஆமா, இப்ப இங்க ஊத்துற ரேஷன் கடையில் ஊத்துறது ப்ளூ கலர் இருக்கு. ப்ளூ கலருங்கிறது உண்மையான நிறம் கிடையாது. கண்ணாடி பச்சை தண்ணி மாதிரி தான் தெரியும். இந்த நிறத்தை காட்டுவதற்காக செயற்கையா சேர்த்துறாங்க. டீசல் வந்து உண்மையான நிறம் தான். அது அந்த நாத்தத்தோட வரும். டீசல் ஒரு நாத்தம் அடிக்கும், பெட்ரோலுக்கு ஒரு நாத்தம் அடிக்கும். அது உண்மையான நிறம் தான். அதெல்லாம் இந்த ஒயிட் பெட்ரோல் சொல்றது வந்து அது கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. அது என்ன வெள்ளை அந்த பெயிண்ட் மாதிரிலாம் அது கிடையாது. அப்படி நினைச்சுக்கிறது. என்னது சமையல் கேஸ் இருக்கு இல்லையா, சமையல் கேஸ் குசுநாத்த வருதே இல்லையா, அந்த குசுநாத்த செயற்கையா சேர்த்துறது. என்னது குசு விட்டா நாறுதே இல்லையா, உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. குசு விட்டா ஐயோ பக்கம் எவன்டா குசு விட்டா, அதேதான் அந்த நாத்தத்தை உள்ள செலுத்திடுவான். அந்த ஏன்னா அடுத்த அந்த முண்டங்களுக்கு மூக்கில் உரைக்குவங்கிறதுக்கு அந்த குசு நாத்தை சேர்த்திருப்பான். அடங்கப்பா அப்படி
கேஸ் லீக் ஆனா தெரிஞ்சுக்காண்டி வயிற்றுல லீக் ஆனா தெருது. அப்புறம் குசு விட்டா ஊரே மணக்குதே இல்ல, குசு விட்டா அது ஊரே மணக்கு. அடங்கப்பா எவட்டா விட்டாங்க அதேதான் அது. எத்தனை பேர் குசு போடுறானுங்க, இட்லி தின்னு போட்டு எல்லா ஆம்பளை டர்ரு ராத்திரி பூரா டரு குசு போட்டே இருப்பாங்க. அதாவது பூரா மலமா மாறி வெடிப்பாக நின்றுட்டு இருக்கும். நம்மளுக்கு குடல் சுத்தமா நம்ம குசுவே நமக்கு வராது. என்னது எதுக்கு வருது குசு வருது? நாம என்ன பிற அங்க இட்லியும் தோசையுமே திருட்டு இருக்கிற குசு வர்றதுக்கு மானம் கட்டுது. ஒரு காலத்துல மான மரியாதை எல்லாமே இருந்தா மாப்பற. ஒரு காலத்துல எல்லாரும் அப்படித்தான். பிறக்கிறவனு பெரிய அறிவாளியா, பிறக்கிறப்ப எல்லாம் யாரு முட்டாளுக்கு தான் பிறக்கிறப்ப முட்டாள் தான். இப்ப நான் இவ்வளவு பேசுறேன்னு கத்துக்கிற இயற்கையை பார்த்து கத்துக்கிறது எல்லாம் தமிழ் கொடுத்த அறிவு. என்னது ஓட்டு விட்டுற. இன்னைக்கு மைக்ரோசாப்ட் பிடிச்ச ஒரு வாங்கினா முதல்ல தமிழை ஒழுங்கா பேச கத்துக்கணும்னு சொன்னேன். தமிழை ஒழுங்கா பேசுறது நான் கொடுத்தோம்னா என்ன கண்டகடி மொழி வழக்குற நீ தப்பா நீ போஸ்டர் கொடுக்குற போட்டுச்சு வாங்கி விட்ட. மைக்ரோசாப்ட் முதல்ல சொன்னேன் தமிழ் வந்து தோன்றி 50,000 ஆண்டுகளாச்சு. முதல்ல நீ தமிழை கத்துக்கான். இங்கிலீஷ் வச்சு கிழிச்சிட்டு இருக்கிற இங்கிலீஷ் என்ன அறிவு இருக்குன்னு கேட்டேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். இல்ல சாரியாவது பூரியாவது முதல்ல தமிழ் கத்துக்கொடுங்க. அந்த கவிதை போட்டுக்காம பாருங்க. நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். அப்புறம் என்ன நீ தமிழ் 50,000 ஆண்டுக்கு வேண்டாயா 20,000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது அந்த மொழியில வந்து நீ இன்னும் மொழிபெயர்ப்பு தெரியாம உன்னுடைய செயற்கை நுண்ணறிவுக்கு தமிழ் அறிவே இல்லாத பொழுது எப்படா என்னுடைய கருத்தை சொல்ல முடியும்னு கேட்டேன். முதல்ல லாங்குவேஜ் ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு சொன்னேன். உலகத்துல இருக்க எல்லா மொழிகள் லாங்குவேஜ் ட்ரைனிங் முதல்ல லாங்குவேஜ் ட்ரைனிங் வந்து மைக்ரோசாப்ட் கூடு அப்படின்னு சொல்லியிருக்கான். பாரு வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் பாருங்க, ஃபேஸ்புக் எடுத்து படிச்சு பாருங்க. ஆமா பார்த்தேன். அந்த யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல போட்டு கிழிச்சு விட்டுருக்கேன். இங்க ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு போட்டு பரவுமல எல்லாமே போட்டு எல்லாம் பாத்துட்டு வா. அறிவுக்கான சண்டை இங்க. யாரு அறிவாளிங்கிறத கேள்வி. ஆள் பலமா இருந்து என்ன பண்றது மாவனுங்கிற கொத்த சொரக்காய் இருந்து எதுக்காகுது? பெத்தன்னா பேரு பெத்தன்னா உள்ள சிக்கன்னா அது மாதிரிதான் பேருதான் பெத்தன்னா. உள்ள பார்த்தா சிக்கன்னா. எப்படி நல்லா இருக்குதா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க பேருதே பெத்த பெருமாளும்பாங்க. எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க பேருதே பெத்த பெருமாள். பெத்த பெருமாள் ஒண்ணுக்காக பெருமாள்னு அர்த்தம். என்னது பெத்த பெருமாள்? அதுக்கு அர்த்தம் அது சொல்லுவாங்க பெத்த பெருமாள். அவங்க கிடக்கிற பெத்த பெருமாள். பெத்த பெருமாள்னா ஒண்ணுக்காகதான் அர்த்தம். அதாவது உருவம் பெருசா இருந்தாலும் வேலைக்காக. ஆனா கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் போகாது சொல்லுவாங்க. என்ன கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் போகாது. அதுதான் மிளகு. அதுக்கு பேரு மிளகுன்னு அர்த்தம். மிளகு சிறுத்தாலும் அந்த மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசும்பாங்க. மூர்த்தி சிறுசு கீர்த்தி கீர்த்தினா செயல், மூர்த்தினா ஒரு பேரு. மூர்த்தினா சிறுசா இருக்கிறது, கீர்த்தினா செயல்பாடு. கீர்த்தினா அதோடைய வெளிப்பாடு பயங்கரமா இருக்கும். பெரிய இரும்பு வந்து கையை தொலைக்காது, சின்ன ஊசி நறுக்கு நேருதே இல்லையா? ஒரு பெரிய இரும்பு காயப்படுத்தாது, இப்படி அடிச்சு ஒன்றும் பண்ணாது. அதே சும்மா கண்ணுக்கு தெரியாது ஊசி எடுத்து விட்டு போறோம் டையின்னு உள்ளே ஊசி மாதிரி இருக்கணும். எப்படி பாருங்க ஒரு கொசு, திருவூணு கொசு, அது என்ன போடுது பாருங்க. அடங்க அப்பா. அப்படி டாக்டர் தினம் 10 டாக்டர், நான் தினம் எனக்கு 7-8 டாக்டர் ஊசி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட 2 பேர் ஊசி காலில் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கொசு வந்துட்டாங்க, 7 மணி ஆச்சு, அது கொசுல கீழே டாக்டர் போட்டுட்டு தான் இருக்காரு. அவரு பாட்டு போட்டு இருக்கிறா, காலில் வந்து இப்படி தட்டி விட்டே இருக்கிறார். அவரு பாரு நம்ம தோட தாங்கி ஊசி போடுறாருன்னா என்ன டெம்பர் இருக்கும் பாருங்க. அளவா பூன் ஊதுனா செத்து போகு, ஆனா அது நம்மளே ஓட்டை போடுது. என்னது பார்த்தா கொசுங்கிறா, நம்மளே ஓட்டை போடுதுன்னா எவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்களா. அது ஓட்டை போட்டு நம்ம ரத்தத்தை திருடுறதுக்கு பாருங்க என்ன இயற்கை அதுக்கெல்லாம் அறிவு கொடுத்துருக்கு பாருங்க. நாம இவ்வளவு அறிவை வச்சுட்டு பிச்சை எடுத்து தெரியற, ஒரு நோயை குணமாக்க தெரியல, ஒரு பசியை பாரு. ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட் ரத்தம் இருக்குது அவருக்கு. சண்முகத்துக்கு எங்க கோழிக்கறி தின்னாடா, முட்டை போட்டு கிளி கிழிச்சிருக்க பாத்தீங்களா இல்லையா? நிறைய பேர் பாக்குறானுங்க, நிறைய பேர் பயம் எல்லாத்துக்கு. என்னடா பயம்? செத்து போறவனுக்கு என்னடா பயம்? சாக போறது ஆகி போச்சு, சாக போறது ஆகி போச்சு, வாழ்ந்து காட்டிட்டு சாக வேண்டியதானே? வாழ்ந்து காட்டி சாகணும். பாரு பட்டினியா இருந்து பாரு, நீ பட்டினியா இருந்து நோய் நல்லா ஆயிடுச்சு. அது அரைகுறை பட்டினி தான் பாருங்க. அப்புறம் தைராய்டு வந்து 6.5 இருக்குதாம்மா, 6. என்ன சொன்னாரு. ஆனா போன வருஷம் 7 வந்து 6.35. அதெல்லாம் தெரியுது, ஆனா ஒழுங்கா வாழ தெரியல. அதெல்லாம் தெரியுது. 6.5 4.5 அதெல்லாம் தெரியுது. ஒழுங்கா
ஒழுங்கா ஏயா ஒழுங்கா தின்றது இந்த இந்த ஏன் என்கிட்ட வந்து மாட்ட போற? ஒழுங்கா திரு என்கிட்ட ஏன் வர போற? ஒழுங்கா சாப்பிடாதனால தான் உங்க கையில் மாட்டுனுக்குற. அப்புறம் எப்படி நோய்? அவன் ஒழுங்கா தின்னங்காட்டி அவன் என்ன 6.5 போட வெண்ணேன்ட்டு நானு. ஏன்டா எதுவுமே திங்காதவனுக்கு ரத்தம் எப்படி இப்படி சுத்தமாகுது? அத்தனை கோழிக்கறி திங்கிறான். எல்லா டாக்டரும் பன்னிக்கறி திங்கிறவன் தான். எல்லா டாக்டரும் பன்னிக்கறி, கோழிக்கறி, குடல் சார் எல்லாம் திங்கிறவன் தான். அத்தனை பேர் கெட்டு போனவன் தான். கெட்டு போனவன் எப்படி உனக்கு வைத்தியம் பார்க்க முடியும்? ஒரு டாக்டராவது மாரடைப்பு இல்லாம சாகுறான்னு பாருங்க. ஒரு டாக்டராவது மாரடைப்பு இல்லாம சாகுறான். அத்தனை பேர் மாரடைப்பு தான் சாகுறான். நமக்கு வைத்தியம் பாக்குறான். மாரடைப்பு வந்துடும், புண்ணாக்கு வந்துடும், புண்ணாக்கு வந்துடுங்கிறான். என்னடா நீ அப்ப சொல்ற போது செத்து போயிடுறீங்க. அது குரியன் ஒரு டாக்டர், செரியன்னா குரியன் ஒரு கேரளா டாக்டர். அவரு தான் இந்தியாவில் முதல்ல இதயத்துல இதயத்தை வந்து வெளியே கழட்டி வச்சு வேற எதையும் பொறுத்தினா அவர் மாரடைப்பு செத்து போயிட்டாரு 6 மாசத்துக்கு முன்னாடி. என்னடா அது உனக்கு வந்து உனக்கு தெரியாதா? ஏன்னா உனக்கு ரிப்பேர் பார்க்க தெரியலையா முண்டம்? அட முண்டமே, எங்களுக்கு வைத்தியமா முண்டமே, உனக்கு வைத்தியமா முண்டமே. கேட்டா ஸ்பெஷல் டாக்டர் என்னத்தை கிழிச்சாரு? ஸ்பெஷல் டாக்டர் எந்திரிச்சு நடந்து போறாரு, வடக்குன்னு வந்து செத்தே போயிட்டான். இப்பதான் கேட்டா ஸ்பெஷல் டாக்டரா? என்னத்தை கிழிச்ச ஸ்பெஷல் டாக்டர்? எத்தனை நேரத்தை இப்படி கொன்னேன்? உனக்கு வர்றது உனக்கு தெரியாதா? ஒரு டாக்டருக்கு தன் நோய் வர்றது தெரியாதான்னு கேக்குறேன். அப்ப என்னத்தை தின்னு செத்து போனா? என்னை நீ சொல்றே இல்ல. அப்ப என்னத்தை தின்னு செத்து போன? உன்னுடைய உணவு தான் உன்னை கொலை செஞ்சது. உன்னோட உணவு தான் கொலை செஞ்சது. அப்புறம் என்ன? அது ஒத்துக்கிறியா நீ முதல்ல? அதுதான் நன்மையும் தீமையும் பிறந்திருந்து வருவதில்லை. நன்மை நோய் தீர்த்தல், நோயும் நோய் தீர்த்தலும் பிறந்திருந்து வருவதில்லை, நீங்களா ஏற்படுத்திக்கிறதா? என்னது? தானே ஏற்படுத்திக் கொள்வது. ஆமா. இப்ப மாத்தனங்காட்டி எப்படி நல்லா? ஏய்யா மாத்தனங்காட்டி ரிப்போர்ட் எப்படி வருது? 10 பைசா செலவு கிடையாது. என்னது 10 பைசா செலவு இல்லாம ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு பாருங்க. அவன் வேற சொல்லி இருக்கிறான், என்ன கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியா குடிப்பீங்களா தெரியுது. ஆமா ரைட்டு. அப்புறம் ஆரோக்கியம் இவ்வளவு நல்லா இருக்கு. தண்ணி குடிச்சேன்னா குடிக்கட்டேன், ஆரோக்கியம் என்னடா சொல்லுது? 95 மதிப்பெண் வாங்கியாச்சு, இன்னும் போய் நொட்டுறது? இன்னும் நொட்டுறதுன்னு கேக்குறேன். 95 மதிப்பெண், இதுக்கு என்னடா அது தெரியாது. கேட்டா அதுல ஒரு நொட்டை இதுல ஒரு நொட்டை. என்னடா அப்ப 100 விழுக்காடு எவன்டா இருக்கு? உலகத்துல எவனும் கிடையாது. உலகத்துல எவனும் கிடையாது. அப்பவே டாக்டர் செக் பண்ணி பார்த்துருக்கோம். நானாவது விட்டுருக்க மாட்டேன். முதல்ல பிளட் ரிப்போர்ட் கூடான்னு கேட்பேன். அது நம்மளை விட மோசமா இருக்கு. 8 கூட 9 கூட தாண்டாதான் காட்ட முடியும். நான் பூரா அந்த இறப்பையும் ரத்தமும் கக்கூஸ் மாதிரி இருக்கும் டாக்டருக்கு. இந்த டாக்டர் தானே இந்த தமிழ் டாக்டர் வேற வெள்ளைக்காரங்க. தமிழ் டாக்டருக்கு ரத்தம் சுத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் மூலிகை ஆதரிக்கிறவன். தமிழ் டாக்டர் பூரா மூலிகை ஆதரிக்கிறான். நான் சொல்றது வெள்ளைக்கார பன்னிக்குட்டி திங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்றேன். டாக்டர் 2 விதமா இருக்கிறாங்க. தமிழ் டாக்டர் வேற, வெள்ளைக்கார பன்னிக்குட்டி டாக்டர் என்பது வேற. இப்ப வெள்ளைக்கார பன்னிக்குட்டி டாக்டர் தான் உனக்கு வைத்தியம் பாக்குறாங்க. அவன் சொல்றது பூரா தப்பு. சரி நானும் உன்னை பன்னிக்கறி, சரி நானும் உன்னை வந்து இட்லி தின்னு, தோசை தின்னு, புரோட்டா தின்னு, பன்னிக்கறி தின்னுட்டு போய் எடுத்திருந்தா வருமா? அது ரிப்போர்ட் வருமாயா? வந்துக்காது. அப்ப இது என்ன புரிஞ்சுக்கிற? அப்ப வெள்ளைக்காரன் பண்றது தப்புன்னு புரியுதே இல்லையா? புரியுது. அப்ப இந்தியர்கள் பண்றது சரின்னு தெரிஞ்சு அப்ப இந்தியர்கள் அறிவாளிகள் தெரிஞ்சு போச்சே இல்லையா? இந்தியர்கள் யாரு? பாரம்பரியம். இந்தியர்னா யாரு? ஒரு நாடு கிடையாது, இனம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம இருக்கிறோம். ஒரு தாய் மக்கள் தான். இந்தியர்னு ஒரு மதம் கிடையாது, இந்தியருங்கிற ஒரு கிடையாது. நாம ஒரு இடத்த நல்லா ஒன்னா சேர்ந்து வாழ்றேன். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள், அவ்வளவுதான். இந்தியாவில் வாழ்கின்ற 100 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாங்கிற பேரே கிடையாது. இந்தியாங்கிற பேரே கிடையாது. என்னது இந்தியா என்ற ஒரு அருகதி இல்ல, பேரே கிடையாது. வெள்ளைக்கார வச்சுட்டு போனான். வெள்ளைக்கார அந்த அந்த இபிலிஸ், அந்த 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 அவுசாரி, அந்த விபச்சாரி நமக்கு பேரே வச்சது. இது வந்து ஒரு தீவு. இதுக்கு பேரு நாவல் தீவுன்னு பேரு. நாவல் தீவுன்னு பேரு. என்னது நாவல் தீவு? 1000 ஆண்டுக்கு முன்னாடி, 1000 ஆண்டுக்கு முன்னாடி இது பேரு நாவல் ஜம்பு தீவும்பாங்க. ஜம்பு தீவு. ஜம்புன்னு என்ன தெரியுமா? ஜம்புன்னா என்ன? நாகப்பழம். அதுதான் இது பேரு. ஜம்பன் நகை. அதேதான் ஜம்பன் நகை. நம்ம நாட்டுக்கு பேரு ஜம்பு தீவு அப்படிம்பாங்க. ஜம்பு தீவுன்னா ஒரு மாதிரி இருக்கும். முழுமையான தீவு என்பது வேற. நம்ம 3 பக்கம் தண்ணி, 3 பக்கம் தண்ணி இருக்கும். தீவுனா 4 பக்கம் தண்ணி இருக்கும்.
அது உங்களுக்கு தெரியும். தீவுக்குன்னா சுத்தி தண்ணி இருக்கும். நம்மளது 3 பக்கம் தண்ணி. அந்த பக்கம் ஒரு கடல், குமரி கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், குமரி கடல். இந்த பக்கம் வந்து இமயமலை. இமயமலை. கடல் 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 வங்காள விரிகுடா, குமரி கடல், அரபிக்கடல். அரபிக்கடல், வங்காள விரிகுடா, குமரி கடல் இருக்கு நமக்கு. எல்லாரும் கன்னியாகுமரி வந்துதான் தீரணும். எல்லாரும் காஷ்மீர்ல இருக்கிற நேரம் கன்னியாகுமரி வந்துதான் தீரணும். மாவட்டங்கள எல்லாம் ஒண்ணு கிடைக்குது, இங்கதான் வரணும். அங்க தண்ணி குடிச்சிட்டு இங்க ஒண்ணு கிடைக்கணும். கழிவை கரைச்சி வரைக்கும் எல்லா பரதேசிகளும் கழிவை கரைக்கிறதுக்கு நேரம் இங்க கன்னியாகுமரி வந்து எல்லாம் முழுக்கு போட்டு தான் போவானுங்க. இது வந்து 2000 வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. 2000 வருஷமா அங்கிருந்து வருவானுங்க, நடைய பொடி நடைய கத்திட்டு வருவானுங்க. வந்து கன்னியாகுமரியில குடிச்சிட்டு அங்க உயிர் போனாலும் போகும், திரும்பி போனாலும் போவாங்க. இதெல்லாம் அந்த காலத்து 1000 வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் எல்லா ரயிலும் எங்க வருது, கன்னியாகுமரி போகும் பாருங்க. எல்லா ரயிலும் கன்னியாகுமரி, வடநாட்டுக்கு எல்லா ரயிலுமே 3 நாள் ஆகுது. டக்குடி நாரிட்டு வரும். அந்த இந்த ரயிலே நாரி கிடக்குல்ல, ரயில நாரி கிடக்கும். திண்டு பேண்டு நார் அடிச்சுட்டு வருவார். ரயிலே நாரி போயிடும். வர்றதுக்கு ஒரு 3 நாள், திரும்பி போறதுக்கு ஒரு மொத்தம் 1 வாரம் ஆகுது வந்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு. இப்படி எல்லாம் இருக்குது. மீண்டும் நம்ம காலையில பேசலாம். ஏதோ செய்தி இருக்கா? ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். சாப்பாடு விஷயம் அப்படியே ஓய்வா விட்டுருங்க. என்ன சாப்பாடாவது ஒண்ணா, ஏதாவது ஆள் தான் நல்லா இருக்குல்ல, அப்புறம் என்ன அதே வயிற்ற கெடுக்கிற நீ? இல்ல சார், நாளைக்கு நான் இன்னைக்கு அதே இல்ல, நாளைக்கு இது சப்ஜெக்ட். ஆமா, நாளைக்கு. இன்னைக்கு என்ன பண்ணீங்க? வெள்ளம் பாதி, பேரிச்சம்பழம் பாதி. அப்புறம் நல்லா தானே இருக்கிற, அப்புறம் என்ன நாக்க நீட்டுங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நாளைக்கு இதே மாதிரி பேரிச்சம்பழத்தையும் எலுமிச்சம்பழத்தையும் சாப்பிடுங்க. போட்டுட்டு சாயங்காலம் வந்து நிறைய ஒரு 5 மணிக்கு முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க. முட்டைக்கோஸ் நல்லா பொரியல் பண்ணி, வெங்காயம் நல்ல தக்காளி நிறைய பொரியல் பண்ணி, ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிடுங்க. ஒரு சப்பாத்தி சரி ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிடுங்க. சரியா போய். சரியா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு அனுப்புங்க. இப்ப நான் அனுப்புறேன் பாருங்க. சரியா? எனக்கு நீங்க அந்த போன் நம்பர் அனுப்புங்க, நானும் பாத்துறேன். நான் இப்பவே அனுப்புறேன். அனுப்புறேன். நன்றி.